ஓ என்ன வருஷம் பார்த்து வந்து சொல்லு. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பௌர்ணமி சேனல். எல்லோரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீரசிகாமணியில் வனிதா சர்க்கஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது கரூர் வனிதா சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கிராமத்தில் உள்ள சர்க்கஸ் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, என்னென்னலாம் இருந்துச்சு வச்சுச்சுன்றது நீங்களும் பாருங்கள் எங்களோட சேர்ந்து. உள்ளே போன உடனே ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டேஜில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கிராமத்துலலாம் பாட்டு கச்சேரி, டான்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டான்ஸ் கச்சேரி தான் போயிட்டு இருந்துச்சு. கூட்டம் ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு இருந்துச்சுங்க. கூட்டம் எல்லாமே அப்படியே சுற்றி உட்காந்துருந்தாங்கங்க. அப்புறமா யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாருமே அப்படியே ஒரு ரவுண்டு வரிசையாக சுற்றி வந்தாங்க. அடுத்ததாக ஒரு குட்டி பாப்பா பயங்கரமாக பெண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருந்துச்சு. அடுத்து இதே பெண்டை ஒரு பொண்ணு பண்ணுச்சுங்க. ஸோ எல்லா சர்க்கஸ்லேயுமே ஜோக்கர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்க. இங்கே சார்லின்னு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றது? நான் அக்கா வளைஞ்சாங்களா அதே மாதிரி விளையணும். போய் சார்லி, அதுக்கு பேர் எக்ஸசைஸ். ஆமா, சூப்பரே. நேரம் மூஞ்சி வருது சார்லி. ஏய், பக்கத்துல ஏன் நிக்கிற? சார்லி, உன்னை வளைய சொல்றது பின்னாடி. ஆமா, போய் சார்லி, உனக்கு எது முன்னாடி எது பின்னாடி தெரியுமா தெரியாதா? எங்க சொல்லு. இங்க அப்படிலாம் கிடையாது. இதுதான் பின்னாடி. இதுதான் ஏப்பா அங்க அடிக்கூடாது. இப்ப என்ன பண்றது? அடுப்பு எங்க இருக்கு தெரியல. சார்லி, இதுக்கு பேர் இடுப்பே. சரியா? வருதா? சார்லி, வெளியே போயா. அடுத்ததாக ஒரு பொண்ணு கர்ச்சீஃபை பெண்ட் பண்ணி எடுத்தாங்கங்க. அப்புறமா இன்னொருத்தவங்க இந்த ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தாங்க. அப்புறமா இந்த குட்டி பாப்பாவும் பெண்ட் பண்ணி கர்ச்சீஃப் எடுத்துச்சு. இந்த குட்டி பாப்பாவுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ். எல்லாரும் நல்லா ஷவுட் பண்ணுவாங்க. அப்புறமா ஒரு லேடி அப்புறம் இந்த குட்டி பாப்பா 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் பென்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
அப்புறமா ஒரு 3 பேர் சேர்ந்து பெண்ட் பண்ணாங்கங்க. அடுத்ததாக ஸ்டிக்கு வச்சு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு குட்டி கிளாஸ் டம்ளரில் தண்ணி வச்சுட்டு அப்படியே பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய சர்க்கஸ் பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேஃப்டிக்கு நெட்டு யூஸ் பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து எந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுமே இல்லாமல் பண்ணாங்க. ஸோ பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. எந்த நெட்டுமே இல்லை. முயற்சி செய்தாமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே. இதுக்காகவே நம்ம வந்து ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கொடுக்கணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணினாங்க. ஜஸ்ட்டு காலில் மட்டும் நல்லா கயிறை வச்சு ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுட்டாங்கங்க. சார்லி கொஞ்சம் பொறுமையா இரு சார்லி. யோ கத்தாத. ஏய் என்னாச்சு? அப்புறமா டாக் நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே அந்த ஏணியில் ஏறி மேலே போய் அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிச்சுங்க. அடுத்ததாக கைத்துலேயே பேலன்ஸ் பண்ணி நடந்தாங்கங்க. அப்புறம் ஒரு ரிங்கையும் காலில் வச்சுட்டு கையில் ஒரு கம்பை வச்சு பேலன்ஸ் பண்ணி அப்படியே வந்தாங்க. அப்புறமா ஆடை வந்து கம்பு மேலே நடக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுருந்தாங்க. പാടില്ല ടിങ്കിണ്ടക്കനുണ്ടിങ് മറന്നൊന്നും ടിങ്കിണ്ടക്കനുണ്ടിങ്. ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அப்புறம் ஆடை வந்து ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே ஏற வச்சாங்க. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அப்புறமா கையில் தீ வச்சுட்டு சுற்றிட்டே இருந்துச்சு ஒரு பொண்ணு. ஓ நீதா ப்ரோ. சூப்பர் சார்லி. என்ன மாதிரி யாரு சுத்த மாட்டாங்க. ஆமா இதுல மாஸ்டர் பின்னாடி அடிக்குதே. பின்னால அடிக்குது. அப்படியே முன்னாடி சுத்துங்க. ஓ பின்னாடி. ஆ பின்னாடி அடிக்காதல. அடிக்காது. இது எப்படி இருக்கு? பயங்கரமா சுத்துறிய. ஆமா. சூப்பர். இதுல மாஸ்டர் மைண்ட் கேட் அடிக்குதே. ஏ சார்லி உனக்கு சுத்த தெரியல. அமைச்சரே. எப்படி ஆம்கிற பாரு. ஆ கீழ வெச்சுக்கணும். ஆ மேல படு. ஏ பா சார்லி. மாஸ்டர் போய். இப்படி அணைச்சா. ஆ இங்க பாருங்க. கறிக்கு போன உளுந்த வடையில புகை வர்ற மாதிரியே வருது. அதுக்கு சீக்கிரம் போய் பாத்துறே. அஞ்சு பத்து மேடம், அஞ்சு பத்து மேடம். அப்புறமா நம்ம ஃபேவரட் குட்டி பாப்பாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கம்பு மாதிரி வச்சு அந்த கம்பில் ஏற்றி அப்படியே நிற்க வச்சாங்க. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद. அப்புறமா ரிங்கை போட்டு சுற்றிட்டே இருந்தாங்க.
அப்புறம் ரிங்கில் வந்து தீயை வச்சு அப்படியே சுற்றிட்டே இருந்தாங்கங்க. அப்புறமா குதிரையை வந்து தாண்ட விட்டாங்க. நடுவில் வந்து ஒரு கம்பு வச்சுட்டாங்க. ஸோ 2 பக்கமும் வந்து மாறி மாறி தாண்டிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலியை விட்டு குதிரை கண்ட்ரோல் இல்லாமல் வந்துருச்சு. அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் சுற்றி வெளியில் அப்படியே வந்துச்சு. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, எங்கே நம்மக்கிட்ட வந்துடுமோன்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த கிரவுண்டையே வந்து அவுட்டரில் அப்படியே சுற்றி வந்துச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக குதிரையை பிடிச்சி தீயை தாண்ட வச்சாங்க. அப்புறம் ஸ்விங் பண்ணாங்க. இவர் இங்கேருந்து ஸ்விங் பண்ணி இந்த இதை வந்து அப்படியே மேலே இருக்கிறவங்களுக்கு அப்படியே கொடுத்தாங்க. ஸோ அதை அவர் வந்து கேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாருங்க கீழே இறங்கி. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். அப்புறமா சார்லி வந்து ஏணியில் ஏறி மேலே போயிட்டாப்புல. மாஸ்டர் ஒரு 4 பேர் இருக்கீங்களா? நான் கீழே விழுந்தா தங்குவதற்கு. வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. நான் அன்போடு சொல்லுறத கேட்டு நீ அத்தனை திறமையும் காட்டு, இந்த அம்மாவை பாரு ஐயாவை கேளு, ஆளுக்கொன்று கொடுப்பாங்க. கீழே எந்த விதமான நெட்டுமே இல்லாமல் அந்த ஏணியோட சப்போர்ட்டில் மட்டும் அப்பப்போ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்கங்க. ஸோ பயங்கர ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு வழியாக சர்க்கஸ் முடிஞ்சதுங்க. அந்த குட்டி பாப்பா வந்து திரும்ப ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு ரவுண்டு வந்துச்சு. எல்லார்கிட்டையும் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்துச்சு. கிராமத்து சர்க்கஸில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நாட்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் மதி.